بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة قال الله عز وجل يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய கொத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் அவன் தடை செய்த விலக்கல்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்திக் கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். இன்றைய கொத்பா பிரசங்கத்திலே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் தஆலாவையும் அவனுடைய தூதர்கள் அவனுடைய மலக்குமார்கள் அந்த அல்லாஹ் தஆலா மக்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி வஹி மூலமாக இறக்கிய அவனுடைய வேதங்கள் மறுமை நாள் போன்றவற்றை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த ஈமானை எவ்வாறு நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம், அந்த ஈமானுடைய தாத்பரியம் தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்க வேண்டும், அப்படி ஈமானுடைய வட்டத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இறை விசுவாசிகள் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய நாங்கள் மோமினீன்கள் என்று எங்களுடைய நெஞ்சிலே நாங்கள் தட்டி கூறக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஈமானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், என்ன விடயங்களில் அந்த ஈமானுடைய தாத்பரியம் வெளிப்பட வேண்டும் என்பதை சற்று சுருக்கமாக இன்றைய கொத்பா பிரசங்கத்திலே பார்ப்பதன் மூலமாக
இந்த வெள்ளிக்கிழமை கொத்பா பிரசங்கத்தை இஸ்லாம் ஏன் எங்களுக்கு கடமையாக்கியதோ அந்த நலவை, அந்த அனுகூலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அவாவுடன் இந்த ஈமானுடைய தாத்பரியம் என்ற தலைப்பிலே ஈமானுடைய தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மோமின்களை பற்றியும் அந்த மோமின்களுடைய சிஃபாத்துகள் பண்புகளை பற்றியும் அந்த மோமின்களுடைய தியாகங்களை பற்றியும் அந்த மோமின்களுடைய அமல்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களுக்கு கூறி காட்டுவதை பார்க்கலாம். சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா மிகவும் செறிவாகவும் பல விடயங்களை உள்ளடக்கியும் இன்னும் சில இடங்களிலே ஒவ்வொரு ஆயத்துகளாக அல்லாஹ் தஆலா கூறியிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லப்படக்கூடிய விசுவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு இறக்கி தந்திருக்கின்றான். அதிலே பல பண்புகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதிலே ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், இந்த இறை விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். கத் அஃப்லஹ, இந்த ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், ஈருலகிலும் அவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று கூறிவிட்டு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல பண்புகளை கூறி காட்டுகின்றான். சுமார் 11 வசனங்கள் சூரத்துல் முஃமினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா இந்த மோமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுத்து எம்புவதை நாங்கள் பார்க்கலாம். அவைகளை நாங்கள் அடுக்கடுக்காக இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா அப்படி அந்த மோமின்களை அவர்களுடைய பண்புகளை நாங்கள் பார்க்க போகக்கூடிய பண்புகளை கூறிக்கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா கடைசியிலே கூறுகின்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன். 10வது வசனம் சூரத்துல் முஃமினூனிலே உலாயிக ஹுமுல் வாரிசூன், இப்படிப்பட்ட மோமின்கள் தான் வாரிசுகள், சொந்தக்காரர்கள் என்று கூறிவிட்டு எதற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றான். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்துடைய மிக உயர்ந்த படித்தரத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய மோமின்கள் இவர்கள்தான். அவர்கள் அதை சொந்தமாக்கி கொண்டால் அதிலே தொடர்ந்தும் வீட்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் எதை நோக்கமாக கொண்டிருக்கின்றார்களோ அந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய அந்த திருப்பொருத்தத்தின் அடையாளமாகிய சுவர்க்கத்தையும் அதிலும் அந்த சுவர்க்கத்துடைய மிகவும் உயர்ந்த படித்தரமாகிய அல் ஃபிர்தௌசுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய மோமின்கள் இவர்கள்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். வெறுமனே நாங்கள் ஈமான் கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற எங்களுடைய நாவினால் நாங்கள் மொழிந்திருக்கின்றோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டி மாத்திரம் இப்படிப்பட்ட சுபசோபனத்தை நாங்கள் மறுமையிலே தட்டிக்கொள்ள முடியாது என்பதை இந்த சூரத்துல் முஃமினுடைய இந்த 10 வசனங்கள், நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும், இந்த அமல்களை செய்ய வேண்டும், இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பிரட்டி காட்டுகின்றானே, அவைகளை நாங்கள் செய்தால்தான் இந்த உலகத்துடைய நோக்கமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நாங்கள் மரணித்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அங்கே நிறைவடைய காத்திருக்கின்றது. நாங்கள் தற்பொழுது இந்த அல் முஃமினு தக்கி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை விசுவாசி எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருப்பான் என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலாவை கொண்டு அவனை அறிந்து அவனுடைய வல்லமையை அறிந்து ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹ்வுக்கு அன்றி வேறெவருக்கும் சிரம் சாய்க்க மாட்டான், அல்லாஹ்வை அன்றி வேறெவரிடமும் அவன் கையேந்த மாட்டான், அல்லாஹ்வை அன்றி வேறெவருடைய மீதும் அவன் பொறுப்பு சாட்ட மாட்டான், அல்லாஹ்வுக்கே அன்றி அவனுடைய இபாதத்துகளை அவன் செய்ய மாட்டான் என்பதை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே நாங்கள் இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்தாகிய அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள்,
அதிலும் எப்படிப்பட்ட ஈமான்? வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்கள் ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அநியாயத்தை அவர்களுடைய ஈமானிலே கலக்காமல் இருக்கின்றார்களோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா விசுவாசிகள் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாசத்திலே ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சிரம் சாய்ப்பது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணக்கத்திலே ஈடுபாடு செய்து கொள்வது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நாங்கள் சென்று துஆக்களை கேட்பது, கபிரிஸ்தானங்களிலே சென்று துஆக்களை கேட்பது, அவுலியாக்களை நாங்களே உருவாக்கி கொண்டு அவர்களிடத்திலே துஆக்களை கேட்பதை இந்த விசுவாசிகள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்றுதான் இந்த ஈமானுடைய தாத்பரியம் யாருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றதோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பண்புதான், அவர்கள் ஏதாவது ஒரு பொருளின் மீதோ அல்லது ஏதாவது ஒரு மனிதனிடத்திலோ அல்லது ஏதாவது ஒரு படைப்பிடத்திலோ அன்பை அவர்கள் வெளிக்காட்டுவார்கள் என்று சொன்னால், அல்லது கோபத்தை வெளிக்காட்டுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் அந்த அன்பையும் கோபத்தையும் அவர்கள் வெளிக்காட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கு மேலால் அவர்களுக்கு வேறு ஒன்றும் அன்பு என்ற வார்த்தையிலே இருக்காது. முதலாவதாக அல்லாஹ்வையும் ரசூலையும் மிகவுமே அன்பு கொண்டதன் பின்னால் தான், அதற்கு பிற்பாடுதான் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அவருடைய மனைவிமார்களாக இருக்கட்டும், அவருடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக அவர்களுடைய படைப்பினங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்காது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹதீஸிலே கூறும்பொழுது கூறுகின்றார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி, யாரிடத்திலே 3 விடயங்கள் இருக்கின்றதோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்கள் ஈமானுடைய சுவையை கண்டுகொள்வார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவது கூறும் பொழுது ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அந்த முஃமின்களுக்கு வேறு எவற்றையும் விட மிகவும் விருப்பத்திற்குரிய ஒருவராக இருப்பார்கள். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு ஓடரை போட்டால், ஒரு ஏவலை போட்டார், மற்றவர்களுடைய ஏவலுக்கு மேலால் அவர்கள் விருப்பமாக அதை அவர்கள் அடிபணிந்து செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று கூறப்பட்டால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை என்று கூறப்பட்டால், வேறு எவருடைய வார்த்தைகளுக்கு மேலால் வேறு எந்த ஒரு பொருளுக்கும் மேலால் அவர்கள் விருப்பம் கொள்ளுவார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்ட மூமின்களுடைய உள்ளம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் தஆலா இதை தடை செய்தான் என்று சொன்னால், அந்த தடை செய்த பாவத்தை அவர்கள் நெருங்கும் பொழுது ஈமான் அவர்களை தட்டி கேட்கும். அவருடைய உள்ளங்கள் அதை செய்வதற்கு மறுக்கும். அவருடைய உள்ளங்கள் அங்கே நடுங்கும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே கூறும் பொழுது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள் என்று கூறிவிட்டு அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து வாரி வழங்குவார்கள் என்று கூறிவிட்டு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள், உண்மையான இறை விசுவாசிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். வசனத்தை இவ்வாறு அல்லாஹ் தஆலா ஆரம்பித்தான். மூமின்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று கூறினான். முடிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இப்படிப்பட்ட பண்புள்ளவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையிலேயே இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வியாபித்து கூறுவதை நாங்கள் பார்க்கலாம்.
அடுத்ததாக மூமின்களுக்கு தௌஹீதை நிலைநாட்டியதன் பின்னால் அல்லாஹ் தஆலாவை அவர்கள் வேறு ஒன்றுக்கும் மேலாக நேசித்ததன் பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக எடுத்து நடக்க முற்படுவார்கள். அதிலே தலையாய கட்டளைதான் தொழுகையை அவர்கள் தவறாமல் தொழுவார்கள். மேலும் அவருடைய தொழுகையிலே பயபக்தியுடன் தொழுவார்கள். இவை இரண்டும், இந்த தொழுகையிலே இந்த இரண்டு விடயங்களும் அந்த மூமின்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். தற்பொழுது இந்த கொத்பா பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நாங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாங்கள், எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகின்றோம், ஐவேளை தொழுகின்றோம், சிலர் அதற்கு குறைவாகவும் தொழுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து இரண்டாவது வசனத்திலே மூமின்களுடைய முதலாவது பண்பை கூறும் பொழுது அல்லதீனஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவருடைய தொழுகையிலே மிகவும் பயபக்தியுடன் இருப்பார்கள். முதலாவது பண்பு. நாங்கள் எங்களை நாங்கள் மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமான் அல்லாஹ் தஆலா நாடிய அடிப்படையிலே இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழுகை அந்த மூமின்களுடைய தொழுகையாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அந்த தொழுகையிலே பயபக்தியுடன் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது இரண்டாவது வசனம் சூரத்துல் முஃமினூனிலே. அதற்கு பின்னால் பல பண்புகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா கூறிய பண்பும் தொழுகையை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா 9வது வசனத்திலே கூறும் பொழுது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், மேலும் அவர்கள் எப்படியா இருப்பார்கள் சொன்னால் அவருடைய தொழுகையிலே பேணி பாதுகாத்து தொழுவார்கள். தொழுகையை விடமாட்டார்கள். சுபஹ் தொழுதால் லுஹரை விடமாட்டார்கள், லுஹர் தொழுதால் அசரை விடமாட்டார்கள். எங்களிலே சிலர் இந்த இரண்டிலும் ஒன்றிலே குறை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். சிலர் விடாமல் தொழுவார்கள், எந்த ஒரு வக்தும் அவர்களுக்கு தப்பாது, ஆனால் தொழுகையிலே பயபக்தி இருக்காது. இன்னும் சிலர் தொழுதால் பயபக்தியுடன் தொழுவார்கள், ஆனால் கேஸ் வந்ததை போன்று அவருடைய ஈமான் அப்படியே குன்றிவிடும். அடுத்த வக்தை விட்டு விடுவார்கள். ஷைத்தான் அவர்களை ஆட்கொண்டு விட்டான் என்று சொன்னால் தொழுகையை பாழாக்குவார்கள், தொழமாட்டார்கள். ஆனால் யார் தொழுகையிலே பேணி பாதுகாப்போடு வக்துகளை விடாமல் அதுவும் இறை பயபக்தியோடு யார் தொழுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற மூமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையிலே தலையாய கட்டளையாகிய தொழுகையை இந்த மூமின்கள் பேணி பாதுகாப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் முஃமினூனிலே 3வது வசனத்திலே கூறுகின்றான் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த மூமின்கள் மேலும் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஜக்காத்தை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்திலே சூரத்துல் மிஅராஜிலே மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கக்கூடிய அல்லது கேட்காமல் இருக்கக்கூடிய மிஸ்கீன்களுக்கு அவர்களுடைய சொத்திலே அறியப்பட்ட பங்கை இருப்பதை அவர்கள் அறிந்து அதை கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மூமின்கள் ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றுவார்கள், சதகாக்களை அள்ளி வழங்குவார்கள் என்பதாக மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்திலிருந்து வழங்குவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்று ஒரு நாள் அல்லாஹ்வின் மீது மீள வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆட்கொண்டதன் காரணத்தினால் அதற்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பொருளாதாரத்தை அந்த தயார் நிலைக்காக வேண்டி நான் செலவழிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி அவர்களுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். மேலும் இந்த மூமின்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான்
இன்றைய சமுதாயத்திலே குறிப்பாக முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அல்லது இன்னும் பிற கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே இல்லாத ஒரு பண்பைத்தான் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சூரத்துல் முஃமினூனிலே கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறும் பொழுதோ அந்த முஃமின்கள், வெற்றி பெற்ற முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் கேளிக்கைகளிலிருந்து தூரமாக இருப்பார்கள். கேளிக்கைகள், களியாட்டங்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இந்த உண்மையான முஃமின்களை கண்டுகொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். கேளிக்கைகள் என்று சொன்னால் என்ன? கேளிக்கைகள் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் குறுகிய வட்டத்திலே நாங்கள் அனுமானித்துக் கொண்டிருக்கின்றோம். கேளிக்கைகள் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வட்டத்திலே அல்லாஹ் தஆலா தடை செய்த அனைத்து பாவங்களும் கேளிக்கைகளாக இருக்கும். இது முதலாவது அங்கம். கேளிக்கைகளிலே அல்லாஹ் தஆலா தடை செய்த அனைத்து விடயங்களும் பாவங்களாக இருக்கும். அது படம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பாட்டு கேட்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் தஆலாவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்த பொய் பேசுதல், புறம் பேசுதல், மற்றவனை பற்றி கதைத்துக் கொண்டிருப்பது, இவை அனைத்தும் கேளிக்கைகளே இருக்கும். இது கேளிக்கைகளுடைய முதலாவது பாகம். ஆனால் இரண்டாவது பாகத்திலே நாங்கள் அவைகள் கேளிக்கைகள் என்று அறியாமல் இருக்கின்றோம். அவை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய விடயங்கள், முபாஹான, நாங்கள் செய்தால் எங்களை அல்லாஹ் தஆலா தவறாக பிடித்துக் கொள்ள மாட்டான் என்று நாங்கள் எண்ணி இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் அந்த ஹலாலான விடயங்களும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கிய கடமைகளை வீணடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவைகளிலே ஈடுபடுவோம் என்று சொன்னால் அவைகளும் கேளிக்கைகளாகத்தான் மாறும் என்பதை அல் குர்ஆன், அல் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், விளையாடுவது, வாலிபர்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது பெரியோர்கள் விளையாட்டிலே ஈடுபடுவார்கள். விளையாடுவது என்று சொல்வது அல்லாஹ் தஆலா ஆகமாக்கிய ஒரு விடயம், மனிதனுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு விடயம். ஆனால் அந்த விளையாட்டிலே தொழுகைகள் வீணடிக்கப்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய கடமைகள் வீணடிக்கப்படும் என்று சொன்னால் அவைகளும் வேடிக்கைகளாக, களியாட்டங்களாகத்தான் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்கள் இந்த விடயத்திலே அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற மூமின்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் அவர்கள் கேளிக்கைகளை நிராகரிப்பார்கள், தூரமாக இருப்பார் என்று கூறுகின்றானே. இந்த விடயத்திலே நாங்கள் எந்த படித்தரத்திலே இருக்கின்றோம்? இந்த சமுதாயத்திலே எத்தனை பேர் படங்களை பார்ப்பதை தங்களுடைய வழக்கமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம்? எத்தனையோ பேர் நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய டிவிகளை, சிடி ரெக்கார்டர்களை, அல்லாஹ் தஆலா தடை செய்த சிடிகளை கொண்டு நாங்கள் எங்களுடைய வீட்டிலே போட்டு நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனை பேர் இவைகள் அல்லாஹ் தஆலா தடை செய்த கேளிக்கைகள் என்று அறிந்திருந்தும் கூட அவைகளை தூரமாக்கி கொள்ளாமல் ஷைத்தானுடைய வலையிலே நாங்கள் வீழ்ந்திருக்கின்றோம் என்று தெரிந்தும் கூட அந்த வலையை கலட்டிக் கொண்டு ஈமானிய வெற்றியின் பால் நாங்கள் முனையாமல் எங்களில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம்? ஈமானிய வெற்றி எங்களை எப்படி அடைந்து கொள்ளும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தட்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சமுதாயத்திலே பலர் பல விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்வார்கள். முஸ்லிம்களுடைய மைதானங்களிலே பல விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படும். ஏற்பாட்டாளர்கள் தொழுகையை பற்றி அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது கிடையாது. தொழுகை நேரங்கள் வந்தாலும் சரி, தொழுகை நேரத்திலும் விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கும். மைதானத்திலே பாட்டுகளை போட்டு அல்லது அல்லாஹ்வுக்கு புறம்பான ஓசைகளை எழுப்பி, முஸ்லிம் கிராமமாக இருந்தாலும் சரி, அந்த அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கிய விளையாட்டுகளையும் ஹராமாக்கப்பட்ட ஒரு அமலாக மாற்றக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திலே எத்தனை பேர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் நாங்கள் வெற்றி பெற்ற ஈமானிய சமுதாயமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஊர்களிலிருந்து நீங்க வேண்டும். பாட்டோசைகள் களையப்பட வேண்டும். வீடுகளிலே, நாடகங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்? அவர்களுக்கு அந்த நாடகங்களிலே இந்த தினத்திலே இந்த கல்யாணம் வரும், அடுத்த தினத்திலே இப்படி ஒரு மரணம் வரும் என்றெல்லாம் அப்படியே பாடமாக்கி லிஸ்டை போட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாடகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய வீட்டின் தலைவிகள் எத்தனை பேர் என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது.
இவர்கள் அல்லாஹ் தஆலா கூறிய இந்த வெற்றி பெற்ற மூமின்களுடைய பட்டியலிலே தங்களை அடக்கிக் கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லையோ என்று நாங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த வேடிக்கைகள் கேளிக்கைகளிலே அவர்களுடைய நிலைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இல்லை, நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்நிய மதத்தவர்கள் அல்லது பெரும்பான்மை சமுதாயம் எங்களுக்கு நெருக்கடிகளை வழங்கும் பொழுதோ, அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக அவர்கள் சுலோகங்களை தூக்கும் பொழுதோ, அந்த நேரத்தில் மாத்திரம் நாங்களும் எதிர் சுலோகங்களை தூர்க்கக்கூடியவர்களாகவும், எங்களுடைய வாலிபர்கள் வேட்டிகளை மடித்து கட்டிக்கொண்டு பாதையோரங்களிலே வீரத்தை காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பது மாத்திரம் எங்களுடைய சமுதாயத்தையும் ஈமானையும் எங்களால் பாதுகாக்க முடியாது. மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஷைத்தானுடைய அந்த வலையிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும். அப்படியானால் தான் அல்லாஹ் தஆலாவுடைய எதிரிகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு காலம் இருந்தது, சுமார் சில வருடங்களுக்கு முன்னால், அந்நிய மதத்தவர்களின் மூலமாக அல்லது பெரும்பான்மை சமுதாயத்தின் மூலமாக நெருக்குதல்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் உட்பட்டு விடுமோ என்ற பயம் இருந்தது. பலரும் மார்க்கத்தின் பால் விரைந்து வந்தார்கள். பள்ளிகள் நிரம்பி வழிந்தன, துஆக்கள் கேட்கப்பட்டன, நோன்புகள் நோக்கப்பட்டன. ஆனால் அந்த மேகம் சற்று சாயவும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மீண்டும் ஷைத்தானின் பக்கம் மீண்டு விட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சோதனைகளின் பொழுது படிப்பினை பெற வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை எங்களுடைய இபாதத்துகள் மூலமாக, துஆ பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நீக்கினானா, நாங்கள் தொடர்ந்தும் அந்த நல்ல நிலையை நாங்கள் பிரயாணிக்க நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சோதனைகள் வரும் பொழுது மாத்திரம் நாங்கள் கவலைப்பட்டு விட்டு அதற்கு பின்னால் ஷைத்தானுடைய வழியை நாங்கள் பயணிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு ஈமானிய வெற்றியும் கிடைக்காது. மாறாக இந்த உலகத்திலும் நாங்கள் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்றுதான் மூமின்களுடைய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாஹ் தஆலாவை பற்றிய பயம். அவன் எந்த நேரத்திலும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த முராகபத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் எங்களிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனங்களிலே கூறும்பொழுது கூறுகின்றான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அமானியங்களை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள், அவர்களுடைய வாக்குறுதிகளை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இன்று எங்களிலே சமுதாயத்திலே அனைத்து மனிதர்களும் பொறுப்பாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டே இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது சிறுபிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த சிறுபிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை சரிவர நிறைவேற்றுவது பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்த அமானிதமாக இருக்கின்றது. பெற்றோர்களை பொறுத்தவரையிலே அந்த சிறுபிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா அமானிதமாக அந்த குடும்ப தலைவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்படைத்திருக்கின்றான். அவர்கள் அந்த அமானிதத்தை அவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். பாடசாலையுடைய ஆசிரியர், அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பதவியை கொடுத்திருப்பது அந்த அமானிதத்தை அவர் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே. பாடசாலையுடைய அதிபர் அந்த ஆசிரியர்களையும் அந்த மாணவர்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே வழிநடத்த வேண்டுவது அந்த அதிபருடைய அமானிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீட்டிலே மனைவி, குடும்ப தலைவி கணவன் இல்லாத பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும், கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதும், கணவனுடைய மானத்தை பாதுகாப்பதும் அந்த மனைவியுடைய அமானித பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த சாரார்களை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த எச்சரிக்கையான ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதிலே பல வகுப்பாரையும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நாட்டின் தலைவராக இருக்கலாம், வீட்டின் தலைவராக இருக்கலாம், வீட்டின் தலைவியாக இருக்கலாம், அனைவரும், ஏன் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாளும் கூட தனக்கு வேலை வழங்கிய அந்த பொறுப்புதாரியுடைய அந்த பொறுப்பான வேலையை அமானிதமாக முடிப்பது அவருடைய பொறுப்பு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே கூறி காட்டுவதை பார்க்கலாம். இந்த அமானிதங்களை
யார் சரிவர நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், அவர்கள் தான் ஈமானை பாதுகாத்துக் கொண்டு வெற்றி பெற்ற முஃமின்களாக மாறியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அதே வசனத்தொடரே கூறி காட்டுவதை பார்க்கலாம். அதனால் தான் பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அல்லது மீடியாக்களிலே பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அல்லது ஊருடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களும் சரி, அல்லது பள்ளியுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, வீட்டுடைய தலைவிகளாக இருந்தாலும் சரி, ஏன் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விடக்கூடிய அன்பு கட்டளை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா விட்ட அதே அன்பு கட்டளை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்ட அதே அன்பான வேண்டுகோள், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அமானிதத்தை, அது பதவியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா விரும்பிய வழியிலே செலவழிக்கின்றோமா, பாவிக்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வுக்கு புறம்பான அல்லாஹ்வுடைய கோபப் பார்வையை எங்களுக்கு எடுத்து தரக்கூடிய வழியிலே நாங்கள் பயன்படுத்துகின்றோமா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் தட்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகாப்பை, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் மூமின்கள் என்பதாக, வெற்றி பெற்ற மூமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று இந்த மூமின்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பண்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் துன்பங்களின் பொழுதோ அங்கலாய்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு இன்னல் துன்பம் வரும் என்று சொன்னால் அதை அவர்கள் உலகத்திலே துஷ்டமாக மதிப்பார்கள். மறுமையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றி தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர, அவர்கள் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட துன்பத்திற்கு ஆளானாலும் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தனக்கு விமோசனம் இருக்கும் என்று தெரிந்தால், மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தனக்கு வெற்றி இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால், இந்த உலகத்திலே அந்த மறுமையுடைய வெற்றியை பெறுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட துன்பங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் கூட அதை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகுவார்கள் என்பதை மூமின்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே விபச்சாரம் செய்தார், ஷைத்தானுடைய வலையிலே வீழ்ந்து விட்டார். ஆனால் தௌபா செய்து மீளுகின்றார். நபிகளாரிடம் வந்து கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் தவறிலே விழுந்து விட்டேன், மறுமையிலே நான் தண்டனைக்கு நான் மாட்டிக்கொள்ள கூடாது, இந்த உலகத்திலே எனக்கு தண்டனை வழங்கி என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். நபி அவர்கள் அவரை புறந்தள்ளி அனுப்புகின்றார்கள். இவர் தவறாக ஏதோ பேசுகின்றார், இவருக்கு சில வேளை சிந்தனை குழம்பி இருக்கலாம், நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறுகின்றார். இல்லை, நபி அவர்களிடத்திலே மீண்டும் மீண்டும் வந்து நான் உண்மையிலேயே விபச்சாரத்திலே ஈடுபட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று கூறிய பொழுதோ அங்கே மதீனாவிலே அவர்களுக்கு கல்லால் அடித்து கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனை, விபச்சாரத்திற்கான அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. அப்பொழுது அவருடைய உடம்பிலே பற்ற ஒரு கல்லின் காரணத்தினால் இரத்தம் பீரெடுத்து சிலருடைய உடம்புகளிலே, சில சஹாபாக்களுடைய உடம்பிலே அந்த இரத்தம் பட்ட பொழுது சிலர் குறைவாக பேசுகின்றார்கள், அவர்களுக்கு மதிப்பை குறைத்து பேசுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கண்டிக்கின்றார்கள், சஹாபாக்களை கண்டித்து விட்டு கூறுகின்றார்கள், இந்த மாயிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் எப்படிப்பட்ட தௌபாவை அவர் எடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், உங்களிலே பல பேருக்கு இந்த அவருடைய ஈமானை நான் பங்கு போட்டு கொடுத்தாலும் கூட அவருடைய ஈமான் விஞ்சிவிடும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போன்றுதான் இன்னொரு சஹாபி பெண்மணி, எங்கள் அனைவருக்கும் வரலாற்றிலே தடம் படித்த ஒரு பெண்மணி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஷைத்தானுடைய வலையில் வீழ்ந்து விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டாள். காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி, அவருடைய வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி விபச்சாரத்திலே ஈடுபட்டதன் காரணத்தினால் நபி அவர்களிடம் வந்து முறைப்படுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் தஆலா மறுமையிலே தண்டிக்க கூடாது, மறுமையிலே எனக்கு வெற்றி வேண்டும், இந்த உலகத்திலே நான் எந்த துன்பத்தை சந்தித்தாலும் பரவாயில்லை, என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக வந்து நிற்கின்றார். நபி அவர்கள் மறுக்கின்றார்கள். இல்லை, நீ தவறாக ஏதோ சொல்வதை போன்றிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னையுமா திருப்பி அனுப்புகின்றீர்கள்?
நான் விபச்சாரம் செய்ததற்கு ஆதாரம் தேவையில்லை, நான் கற்பமாக இருக்கின்றேன் அதற்கு ஆதாரமாக என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கற்பமாக இருந்தால் சென்று பிள்ளையை பெற்றுவிட்டு வாரும் என்று அனுப்புகின்றார்கள். 9 மாதங்கள் கடக்கின்றன. நபி அவர்கள் அந்த பெண்ணை தேடவில்லை, அந்த பெண்ணை ஜெயிலே போட்டு அடைக்கவில்லை. 9 மாதங்கள் தாண்டியும் கூட அந்த பெண்மணியுடைய அந்த தௌபாவுடைய ஸ்திரம், தௌபாவுக்கு முன்னால் விபச்சாரத்திற்காக வேண்டி அவளை செய்தான், அவளுடைய வலையிலே வீழ்த்தி இருந்தான். ஆனால் விபச்சாரத்திலிருந்து தௌபாவின் மூலமாக மீண்ட அந்த பெண்மணியை 9 மாத காலமாகியும் கூட ஷைத்தானால் நெருங்க முடியவில்லை. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அவளால் நின்று பிடிக்க முடிந்தது. 9 மாதங்களின் பின்னால் அந்த பெண்மணியார், அந்த சஹாபி பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கூறுகின்றார்கள், இதோ குழந்தையை நான் பெற்றுவிட்டேன் என்று கூறுகின்றார்கள் 9 மாதங்களின் பின்னால். அப்பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை உணவை சாப்பிடக்கூடிய நேரம் வரைக்கும் வைத்து அதன் பின்னால் வாரும் என்று திருப்பி அனுப்புகின்றார்கள். ஹத்தடிக்கவில்லை. 2 வருடங்கள் தாண்டுகின்றன. 9 மாதங்களையும் தாண்டி இன்னும் 2 வருடங்களின் பின்னால் பாலை அந்த சிறுவனுக்கு அந்த பெண்மணி வழங்கி அவன் சாப்பிடக்கூடிய அந்தஸ்துக்கு அந்த சிறுவன் வந்ததன் பின்னால் மீண்டும் நபிகளாரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, பிள்ளையை பெற்றுவிட்டேன், பால் கொடுத்து விட்டேன், இதோ ரொட்டி துண்டு பிள்ளையுடைய கையிலே இருக்கின்றது, பிள்ளை சாப்பிடக்கூடிய தரத்துக்கு வந்துவிட்டது, தற்பொழுது என்னுடைய இந்த ஹத்தை நிறைவேற்றி என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அந்த சிறுவனை எடுத்து ஒரு முஸ்லிமுடைய ஒரு சஹாபியுடைய கையிலே கொடுத்து விட்டு அந்த பெண்ணுக்கு தண்டனையை நிறைவேற்றி விட்டு தொழுகைக்காக முன்னாகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தொழுவிப்பதற்காக முன்னாகும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டு கேள்வி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விபச்சாரியாக இருக்கின்றாரே, அவருக்கு நீங்கள் தொழுவிக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி அவருடைய முகம் அப்படியே சிவந்து விட்டது. கூறுகின்றார்கள், உமரே, இந்த பெண்ணுடைய தௌபாவை போன்று வேறு எந்தவருடைய தௌபாவும் இணங்காது. இந்த பெண் எப்படிப்பட்ட தௌபாவை செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த பெண்ணுடைய ஈமானை இந்த மதீனா வாசிகளிலே 70 பேருக்கு நான் பங்கிட்டு கொடுத்தாலும் கூட, யார் அந்த மதீனா வாசிகள்? மதீனாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார், உமர் ரலியல்லாஹு இருந்தார், உஸ்மான், அலி போன்ற பெரும் சஹாபாக்களுடைய ஈமானையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த பெண்மணியுடைய ஈமான் இருக்கின்றது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, உமரே, ஏதாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே வழங்கி அதையே பிணையாக வைத்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தௌபாவை விட வேறு எந்த தௌபாவை சிறப்பாக நீ கண்டுகொள்ள முடியும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியதை பார்க்கலாம். இப்படி இன்னல்கள் வந்தாலும் கூட, துன்பங்கள் வந்தாலும் கூட எங்களுக்கு மறுமைதான் வெற்றி, அதைத்தான் நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய தாற்பயம், ஈமானுடைய பவர், ஈமானுடைய சக்தி இதில் தான் இருக்கின்றது. இந்த உலகளாவிய சில லாபங்களுக்காக வேண்டி, உலகத்திலே 2-3 நாட்கள் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகங்களுக்காக வேண்டி, 2-3 ரூபாய்களுக்காக வேண்டி, அல்லது இன்னொரு வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி எங்களுடைய ஈமானை விற்க மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஈமானை விலை பேசக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் வாழ்வதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும், அவனுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டும், மறுமைதான் எங்களுடைய நோக்காக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உறுதிப்பாட்டை வழங்கி இருவுலகிலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பண்புகளாக வழங்கிய இன்னொரு விடயம்தான் உண்மையிலே அவர்கள் உறுதியாக இருப்பது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருப்பது. எந்த திண்ணல்களுக்கு அவர்கள் உட்பட்டாலும் கூட அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்பார்கள். எந்த துன்பங்கள் அவர்களை இணங்கினாலும் கூட நெருங்கினாலும் கூட அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். மூமின்கள் என்று சொல்லப்பட்டார் என்று சொன்னால் அவர்களுடைய விடயமே வியப்பாக இருக்கின்றது. ஏன்? அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமை செய்து கொள்வார்கள். அவருடைய செயற்பாட்டிலே தடமாற்றம் இருக்காது, அங்கலாய்ப்பு இருக்காது. துன்பங்கள் வந்தால் பொறுமை செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு இன்பங்கள் வந்தால், சந்தோஷங்கள் வந்தால் பெருமை அடிக்க மாட்டார்கள். மாறாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டு, அப்படிப்பட்ட மூமின்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். சிந்தனை குழப்பம் அவர்களுக்கு ஏற்படாது. அவர்களுக்கு கவுன்சிலிங்கள் அவர்களுக்கு தேவைப்படாது. ஏன்? சந்தோஷம் வந்தால் பெருமை அடிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள். துன்பங்கள் வந்தால் அங்கலாய்த்து அழமாட்டார்கள். துன்பம் வரும், கவலை வரும் தான், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்க மாட்டார்கள், பொறுமையாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவதை பார்க்கலாம். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அவர்களுடைய மாணவர் அத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை அழைத்து ஒரு கருப்பு பெண்மணியை காட்டி கூறுகின்றார், மாணவரே, இந்த பெண்மையை நன்றாக பார்த்துக்கொள். இந்த பெண்மணி சுவர்க்கவாதி என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணியுடைய அந்த தரத்தை அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண கருப்பு நிற ஒரு பெண்மணி ஊரிலே இருக்கக்கூடியவர். ஆனால் எங்கள் அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சாட்சி, அனைத்து மனிதர்களும் முஸ்லிம்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட், அந்த சுவர்க்கவாதி என்ற சர்டிபிகேட் அவரிடத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட தரத்தை பெறுவதற்கு அவர் என்னதான் செய்தார் என்று அந்த மாணவர் கேட்கவும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை அந்த பெண்மணி நபிகளாருடைய சபைக்கு வந்தார். அந்த பெண்மணிக்கு ஒரு நோய் இருந்தது. என்ன நோய் என்று சொன்னால், மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்து அந்த சுயநிலைவு இல்லாமல் போகக்கூடிய அந்த நோயினால் அந்த பெண்மணி பீடிக்கப்பட்டிருந்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து அந்த நோயின் அகோரத்தை தாங்க முடியாமல் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கின்றது. ஆகவே இந்த நோயிலிருந்து நான் விடுபட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு நபி அவர்கள் அந்த ஈமானுடைய சக்தியை தன்னுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், நான் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய நோய் குணமாகிவிடும். இது ஒரு சாய்ஸ், இதை வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் இன்னொன்று இருக்கின்றது, நான் துஆ கேட்காமல் நீ இந்த நோயினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை இந்த உலகத்திலே பொறுத்திருந்தால், பொறுமையாக நீ இருந்தால், மறுமையிலே அல்லாஹ் தஆலா உனக்கு சுவர்க்கத்தை நிச்சயமாக தருவான். உனக்கு எது வேண்டும்? மறுமையிலே நிச்சயமாக சுவர்க்கம் வேண்டுமா, அல்லது இந்த உலகத்திலே நோய் குணமாகி நீ ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி இரண்டாவது அந்த சாட்சியத்தை தான், அந்த சர்டிபிகேட்டை தான் தெரிவு செய்தார். எனக்கு இந்த உலகத்திலே நான் எப்பேற்பட்ட துன்பங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்லை, மறுமையிலே நிச்சயமாக ஷுவராக எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அதையே நான் தெரிவு செய்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார். அப்பொழுது நபி அவர்களிடத்திலே அந்த பெண்மணி ஒரே ஒரு முறைப்பாட்டை, வேண்டுகோளை வைத்தார், நான் நோய்வாய்ப்பட்டு வீதியோரங்கே நான் மயங்கி விழுந்து விட்டால் என்னுடைய ஔரத்துகள் விளங்காமல் இருப்பதற்கு, அல்லாஹ் தஆலா மறைத்தே வைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்கு நோயிலிருந்து குணமாக வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு சுவர்க்கம் மாத்திரமே போதும் என்பதாக
அங்கே முடிவாகி செல்கின்றார். இப்படிப்பட்ட இந்த பெண்மணி எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களிலே எத்தனை பேர் சில லாபங்களுக்காக வேண்டி ஈமானை நாங்கள் விற்கின்றோம்? அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, முதலாளிமார்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, சில ரூபாய்களுக்காக வேண்டி, சில லாபங்களுக்காக வேண்டி, சில ஆரோக்கியங்களுக்காக வேண்டி, சில வீடுவாசல்களுக்காக வேண்டி எங்களுடைய ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கு நாங்கள் விலை பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இது ஈமானுடைய தாக்கத்துடைய மிகவும் பலகீனம். ஈமானுடைய தாக்கம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது வெளிப்பட வேண்டும். அனைத்திற்கும் மேலாக அல்லாஹ் தஆலா தான் எனக்கு பெரியவன், அவனுடைய அன்பும் அவனுடைய திருப்பொருத்தமும் தான் எனக்கு தேவை என்பதை எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்திலே ஏற்படக்கூடிய சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஏன் அரசியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் அனைவரும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பயணிக்க ஆரம்பித்தால் அனைத்தும் தீர்ந்துவிடும். உலகத்திலே மலமலர்ச்சி ஏற்படும், அதன் பின்னால் தான் ஒற்றுமை ஏற்படும், அதன் பின்னால் தான் பிரச்சனைகள் குறையும், உலகத்திலே செழிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் அனைவரும் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். ஆனால் நடைமுறையிலே அவைகளை கொண்டு வருவதா இல்லையா என்பதில் தான் எங்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே உடன்பாடுகள் நடக்கின்றன. இந்த பள்ளியிலே வந்து பயான்களை கேட்டு செல்லும் பொழுது ஈமான் அதிகரித்தவர்களாக நாங்கள் செல்கின்றோம். ஆனால் வீடு வாயில்களுக்கு சென்றால், டிவிகளை திறந்தால், வாட்ஸ்அப்புகளை திறந்தால், பேஸ்புக்குகளை திறந்தால், இன்னொரு விடயங்களை நாங்கள் அணுகும் பொழுதோ ஷைத்தானிய ரீதியிலே அவைகளை நாங்கள் அணுகி ஈமானை நாங்கள் கருவறுக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்த்தோம், அந்த காமிதியா பெண்மணியை ஷைத்தான் வீழ்த்தி விபச்சாரத்திலே ஈடுபடுத்தியும் கூட தௌபாவின் பின்னால் 2.5 வருடங்களாக ஷைத்தானுக்கு நெருங்க முடியாத ஒரு பவரான ஈமானிலே, ஒரு சக்தி வாய்ந்த ஈமானை அந்த உள்ளத்திலே அந்த பெண்மணி கொண்டிருந்தார் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் 5 வக்தையும் தொழுகின்றோம். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வக்த் எங்களுக்கு ஜமாத்தை விடுபடுகின்றது, ஏதாவது ஒரு வக்த் எங்களுக்கு தொழுகையே விடுபடுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்குதல்களும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் விடிவு காண வேண்டும் என்று சொன்னால் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களை திருத்தாத மட்டில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த விதமான ஒரு விடையையும் தரப்போவதில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய துன்பங்கள் எங்களை நெருங்குகின்றதா, அது எங்களுக்கு நலவுக்குத்தான். அதை வைத்து நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு எங்களுக்கு வர வேண்டும் என்பதனால் தான். ஆகவே எங்களுடைய ஈமானை நாங்கள் திருத்தி அந்த பவரை ஈமானுடைய சக்தியின் மூலமாக எங்களை நெருங்கக்கூடிய ஷைத்தானுடைய அறைகூவல்களை நாங்கள் தூரமாக்கிக் கொள்வோமாக. எங்களையும் பாதுகாத்து, எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் பாதுகாத்து, குடும்பத்தையும் பாதுகாத்து, அனைவரும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிய மக்களாக நாங்கள் பயணிப்பதற்கு நாங்கள் உறுதி பூண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை வழங்க வேண்டும். அகூலு மா சமஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு ஃபகத் ஃபாஸல் முஸ்தக்ஃபிரூன்.